பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க என்ற வார்த்தை. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இடுமுடல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். For he has looked on the humble state of his maid servant. For behold, from now on all generation will count me blessed and happy and favored by God. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 48. மரியன்னை தன் வாழ்க்கையை தனக்காக வாழாமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மூவொரு கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்வில் இன்றைய காலகட்டத்தில் நம் மரியன்னையை சிலர் தவறான விமர்சனம் சுய லாபத்திற்காக செய்கின்றார்கள். ஆனால் நம் மரியன்னை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்காக இன்றும் பல இடங்களில் காட்சி கொடுத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நான் மனதார என் அன்னை மரியை பேறு பெற்றவர் என்று கூறுகிறேன். இதை நான் உணர்ந்து கூறுகிறேன். என் வாழ்வில் அவரிடத்தில் நான் பெற்ற உதவிகளுக்கு அளவுகோலே இல்லை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையின் தாயே அழகையின் தலைமிடித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே, அழகின் முழுமையின் தாயே.